அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கெமிஸ்ட்ரி டே ஷீட்டு அதில் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. குரூப் 2, 2Aக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சயின்ஸ் கொஞ்சம் கொஸ்டின் கேட்டாலும் அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் இதை நல்லா பார்த்து இதை ரிப்பீட்டடாக படிச்சிருங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த மெட்டல் விச் மெல்ட்ஸ் அட் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர், மனித உடல் வெப்பநிலையில் உருகும் உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கேலியம். ஆக்சுவலாக கேலியம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸோட உருகு நிலை குறைவா, மெல்டிங் பாயிண்ட் வந்து 37 டிகிரி செல்சியஸ். இதே மாதிரி தான் சிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருகு நிலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ மனித உடல் வெப்பநிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளங்கையில் வச்சோம்னா 37 டிகிரி செல்சியஸில் விட குறைவாக உருகுநிலை இருக்கிறதுனால திடப்பொருள் திரவமாக மாறிடுது. சரிங்களா? அப்போ மெல்டிங் பாயிண்ட் வந்து லெஸ் தென் 37 டிகிரி செல்சியஸாக இருக்கிறப்ப மனித உடல் வெப்பநிலையில் உருகக்கூடிய உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலியம் மற்றும் சீசியம். சரிங்களா? பாதரசம் அரை வெப்பநிலையில் என்னவா இருக்கும் அப்படின்னா திரவமாக இருக்கும். சரிங்களா? மெர்க்குரி, ஹைராகிரியம், ஹச்ஜின்னு சொல்லக்கூடிய மெர்க்குரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரூம் டெம்பரேச்சரில் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்கும். சரி, அடுத்தது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பாரிஸ் சாந்து. சரிங்களா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஹைட்ரேட்டட் CaSO4, கால்சியம் சல்ஃபேட் ஆஃப் ஹைட்ரேட்டட். சரிங்களா? CaSO4 ஆஃப் H2O, இதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இதே இது CaSO4 0.2 H2Oன்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்சம். சரிங்களா? ஜிப்சம்னு சொல்லக்கூடியது. ஜிப்சம் எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு டிலே த செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட். சரிங்களா? சிமெண்ட்டோட கெட்டிப்படும் தன்மையை குறைக்கிறதுக்கான கால நேரத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு முறிவு மருத்துவமனையில் கட்டு போடுறதுக்கு. சரிங்களா? பட் ஆர்த்தோலைலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன் ஃப்ராக்சருக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலை வார்ப்புகள். சரிங்களா? ஸ்டாச்சு மேக் பண்ணுறதுல எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மூணாவது, விச் இஸ் ஜிப்சம் அமாங்ஸ் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. அதான் இப்போ பார்த்தோம். ஜிப்சமோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CaSO4 2H2O. அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் நேம் ஆஃப் ப்ளூ விட்ராயில். சரிங்களா? நீல விட்ராயில் என்பதன் வேதி வாய்ப்பாடு என்ன? நீல துத்தம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக காப்பர் சல்ஃபேட் CuSO4 இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை நிறமாக இருக்கும். இது கூட நீர் மூலக்கூறு 5 ஆட் பண்ணுறப்ப 5H2O ப்ளூ கலருக்கு மாறிடுது. சரிங்களா? இப்போ இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ விட்ராயில். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் விட்ராயில், வெண் துத்தம். சரியா? வெள்ளை விட்ராயில் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட், ZnSO4. அடுத்து ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4. ஃபெரஸ் சல்ஃபேட் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் விட்ராயில், பச்சை துத்தம். சரிங்களா? அப்போ ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட்டு, ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட்டு, ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலர். சரி, நெக்ஸ்ட் ஒன்று டியூரா அலுமின். இதோட கான்ஸ்டியூவன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? டியூரா அலுமின் தோராயமான வேதி இயைபு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரா அலுமினியம் தான் அதிகமாக இருக்கும். அலுமினியத்தோட சதவீதம் 95, காப்பர் வந்து 4%, மெக்னீசியம் 0.5, மாங்கனீஸ் 0.5. சரிங்களா? இந்த அலாய்ஸ் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அலாய்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் அலாய்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காப்பர் அலாய்ஸ், பிரான்ஸு, பிராஸ் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. வெண்கலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பித்தளை, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆட்டம்ஸ் ஹாஸ் த லார்ஜஸ்ட் கோவலன்ட் ரேடியஸ். தனிமங்களில் சகப்பிணைப்பு ஆரம் அதிகம் இருக்கிறது யாருக்குன்னு கேட்டிருக்காங்க. லித்தியம். லித்தியம்க்கு பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனி பிணைப்பு 3+ லித்தியம். சரிங்களா? Li 3+. இப்போ இது ஒரு லித்தியமும் இன்னொரு லித்தியமும் சேர்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பாண்டை உருவாக்கி சகப்பிணைப்பை ஏற்படுத்தும். அந்த சகப்பிணைப்பு ஆரம் தான் இருக்கிறதுலே அதிகம், லித்தியம். சரி, அடுத்தது வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் சாண்டு. மணலின் வேதி பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிலிக்கன் டை ஆக்சைடு. சரியா? சிலிக்கான் டை ஆக்சைடு. சரி, அடுத்தது விச் எலமெண்ட் ஆர் கால்டு மெட்டலாய்ட்ஸ். எந்த தனிமங்கள் உலோக போலிகள் என்று அழைக்கப்படுகின்றன? ஜெர்மானியம்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சனிக்கு, அதுக்கப்புறம் ஆன்டிமோனி இதில் கொடுத்துருக்காங்க ஆன்சராக. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 தனிமங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலோக போலிகள்னு சொல்கிறாங்க. சிலிக்கான், ஜெர்மானியம், ஆன்டிமோனி, அதுக்கப்புறம் போரான், டெல்லீரியம், ஆர்சனிக், கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொலோனியம். இந்த 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உலோக போலிகள், மெட்டலாய்ட்ஸ். சரிங்களா? சிலிக்கான், ஜெர்மனியம், ஆன்டிமோனி. எஸ்பினா ஆன்டிமோனி, போரான், டெல்லீரியம், ஆர்சனிக், பொலோனியம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிரிச்சுக்கிட்டே ஜெர்மனிக்கு ஆன்டியை பார்க்க போகிறோம். டெலிஃபோன் அடிக்குது, ஆன்டி அர்ஜென்ட்டாக போலாந்து போயிட்டாங்க. சரியா? அப்போ இந்த 7மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ். இப்போ சிலிக்கான், ஜெர்மனியம், ஆன்டிமோனி, போரான், டெல்லீரியம், ஆர்சனிக், பொலோனியம் 7மே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், த ஹெவியஸ்ட் நேச்சுரலி அக்கரிங் எலமெண்ட். ஒரு கனமான இயற்கையில் காணப்படக்கூடிய உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியம். யுரேனியம்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட 118வது தனிமம். சரிங்களா? ஒகனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக கனளவை அடைச்சிக்கொள்ளும். சரியா? ஒகனேஷன். சரி, அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் இஸ் கால்டு ப்ளூ விட்ராயில். திரும்ப அதே கொஸ்டின் தான். காப்பர் சல்ஃபைட் 5H2O. அடுத்து விச் அலாய் ஆஃப் அலுமினியம் இஸ் யூஸ்ட் இன் போட் மிஷினரி. அலுமினியத்தின் எந்த உலோக கலவை படகு எந்திரங்களில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டூரா அலுமின். அதே மாதிரி டூரா அலுமின் வந்து விமானங்களின் பாகங்களை தயாரிக்கவும் பயன்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் லேசான தனிமமாக இருக்குது. சரிங்களா? லேசான ஒரு உலோகங்களோட கூட்டு பொருளாக அமையுது. சரி, அப்போ உலோக கலவை லேசான உலோக கலவையாக இருக்கிறதுனால டூரா அலுமின் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா படகு செய்கிறது, அப்புறம் விமானங்களில் அதோட பாகங்கள் செய்கிறதுக்கு டூரா அலுமின் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது, இன் விச் மினரல் அலுமினியம் இஸ் நாட் ப்ரெசன்ட். கனிமங்களில் அலுமினியம் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரஸ் பார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து, விச் காம்பவுண்ட் யூஸ்ட் அஸ் ஸ்மோக் ஸ்க்ரீன். புகைத்திரைகளில் பயன்படுத்தப்படும் சேர்மம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாஸ்பின். PH3னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாஸ்பின். பாஸ்பின் தான் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஸ்மோக் ஸ்க்ரீன். ஸ்மோக் டிடெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது புகை கண்டு உணர்வியா பயன்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமர்சியம். சரியா? அமர்சியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகை கண்டு உணர்வியா ஸ்மோக் டிடெக்டார்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மோக் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பின். சரி, அடுத்தது இந்த காம்பவுண்ட். இதுதான் இப்போ பார்த்தது. இதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர் கேஸ் இஸ் மிக்சர் ஆஃப். உற்பத்தி வாயு என்பது டேஸின் கலவைன்னு கேட்டிருக்காங்க. கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜனின் கலவை. சரிங்களா? கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன். இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர் கேஸ். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் அஸ் கார்போரண்டம். எது கார்போரண்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் கார்பைடு. சிலிக்கான் கார்பைடை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கார்போரண்டம். இந்த காமன் நேம், கெமிக்கல் நேம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வேதிப்பெயர்கள் மற்றும் அதோட பொது பெயர்கள் அது திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த அப்ரோட்டிக் சால்வெண்ட் இஸ். புரோட்டான் தரா கரைப்பான் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலம். இந்த ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே அதிக அரிக்கும் திறன் கொண்டது. கரோசிவ் இன் நேச்சர். சரிங்களா? அதிக அரிக்கும் திறன் கொண்ட தனிமம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமிலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடியவே அரிக்கும். சரியா? எச்சிங் ஆஃப் கிளாஸஸ். அதனால தான் ஆய்வகங்களில் இதை எதில் வச்சு பாதுகாக்கிறாங்க அப்படின்னா மரத்தால் ஆன குடுவை. சரிங்களா? உடன் பீக்கர்ஸில் வச்சு பாதுகாக்கப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட், புரோட்டான் தராத கரைப்பான். அடுத்து, விச் பேர் ஆஃப் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர். இணை தனிமங்களில் மாறுபட்ட இணைத்தன்மை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் மற்றும் மெக்னீசியம். அதுக்கப்புறம் த இம்பார்ட்டன்ட் ஹீட் ட்ராப்பிங் கேஸ் இன் த அட்மாஸ்பியர். வளிமண்டலத்தில் வெப்பத்தை நிலைநிறுத்தும் முக்கிய வாயு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. அதனால தான் அது பசுமை இல்ல வாயுக்கள், கிரீன் ஹவுஸ் எஃபெக்டில் வச்சுருக்காங்க. அடுத்து, விச் காம்பவுண்ட் இஸ் கால்ட் அஸ் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் பைகார்பனேட்.
சரியா? சோடியம் பைகார்பனேட்னா பேக்கிங் சோடா. இதே சோடியம் கார்பனேட்டுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, Na2CO3ன்றது சோடியம் கார்பனேட்டு. சோடியம் பைகார்பனேட்னா NaHCO3. சரி, சோடியம் கார்பனேட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் சோடா. சலவை சோடா என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் சோடா. இதே மாதிரி கால்சியம் ஆக்சி குளோரைடு CaOCl2, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர். சரியா? கால்சியம் ஆக்சி குளோரைடுக்கு பேர் ப்ளீச்சிங் பவுடர். சரிங்களா? சலவை தூள்னு சொல்லக்கூடியது. பேக்கிங் சோடா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். இதை டாடாரிக் ஆசிட் கூட மிக்ஸ் பண்ணி பேக்கரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக தமிழில் சோடா உப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? நம்ம வந்து இட்லியோ இல்லை பன்னு பிரெட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸாக புசுன்னு வரணும் அப்படின்னா எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் சோடாவை தான் பயன்படுத்துகிறாங்க. சரி, அடுத்த கொஸ்டின். விச் இஸ் கரெக்ட்லி அரேஞ்ச்டு இன் தேர் இன்க்ரீசிங் ஆஃப் ரியாக்டிவிட்டி? நல்லா வினைபுரியும் திறன் அடிப்படையில் ஏர்வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் முத நல்லா வினைபுரிகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், ரெண்டாவதா சோடியம், அடுத்து லித்தியம், அடுத்து கால்சியம், அதுக்கப்புறம் மெக்னீசியம், ஜிங்கு, சரி இதில் அலுமினியம். சரிங்களா? அலுமினியம், ஜிங்கு, ஃபெரஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு, ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் காப்பர், சில்வர், ஏஜி, CuAg, அதுக்கப்புறம் AU கோல்டு, கடைசியாக பிளாட்டினம். மேலேருந்து கீழே வந்தோம் அப்படின்னா ரியாக்டிவிட்டி சீரிஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வினைபுரிகிற தனிமம் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம். சரியா? இந்த தனிமங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்றாக வினைபுரியும் தனிமங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், சோடியம், லித்தியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், ஜிங்கு, ஃபெரஸு, லெட்டு, ஹைட்ரஜன், காப்பர், அதுக்கப்புறம் சில்வர், வெள்ளி, Ag அர்ஜென்டம்னு சொல்லக்கூடியது, அடுத்து ஆரம் சொல்லக்கூடிய கோல்டு, பிளாட்டினம். சரிங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு கதை மாதிரிங்க. KNA சேர்த்து வச்சிங்கன்னா கேனை. சரியா? கேனன் ஒருத்தன், எல் ஃபார் லவ். சரியா? கேனன் ஒருத்தன் லவ் பண்ணுற பொண்ணை கூப்பிட்டுட்டு காசு மணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் ஆளை கூப்பிட்டு ஜிவ்வுன்னு ஃபாரின் போயிட்டான். சரிங்களா? கேனன் ஒருத்தன் லவ் பண்ணுறான், காசு மணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆளை கூப்பிட்டு ஜிவ்வுன்னு ஃபாரின் போயிட்டான். அவன் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அதனால் அங்கே போய் பிபி ஊதி சம்பாதிக்கிறான். சரிங்களா? கை காலில் விழுந்து சம்பாதிக்கிறான். ஹைட்ரஜன், காப்பர். கூட்டு போனவளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சில்வர், வெள்ளியில் செயின் எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்தது கோல்டில் எடுக்கிறான். அதுக்கப்புறம் பிளாட்டினமில் எடுத்து கொடுக்குறான். சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சீரீஸில் மிஸ் ஆகாது எது அடுத்தடுத்து வரும்ன்ட்டு. KNA கேனன் ஒருத்தர் லவ் பண்ணுறான், காசு மணிலாம் எடுத்துகிட்டு அவன் ஆளை கூப்பிட்டு ஜிவ்வுன்னு ஃபாரின் போயிட்டான். போனவன் அங்கே பிபி ஊதி கை காலில் விழுந்து சம்பாதிக்கிறான். சம்பாரித்த பணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட்டு போன லவ்வருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சில்வரில் எடுத்து கொடுக்குறான், அடுத்து கோல்டில் எடுத்து கொடுக்குறான், அப்புறம் பிளாட்டினமில் எடுத்து கொடுக்குறான். சரிங்களா? அப்போ ஈஸியாக ரியாக்டிவிட்டி நிறைய எலமெண்ட் இருக்குது. அதனால் இப்படி கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? சீரீஸும் மாறாது நமக்கு. KNA பொட்டாசியம், சோடியம், லவ், லித்தியம், காசு மணி, கால்சியம், மெக்னீசியம், ஆளுனா அலுமினியம். சரிங்களா? ஜிவ்வுன்னு ஃபாரின் போயிட்டான். ஜிவ்வுனா ஜிங்கு, ஃபாரின்றது Fe ஃபெரஸு. சரியா? அப்போ இதில் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவரை பார்த்தீங்கன்னா IUMனே முடியும். பொட்டாசியம், சோடியம், லித்தியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்கு, ஃபெரஸு, லெட்டு, ஹைட்ரஜன், கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம். இதான் ரியாக்டிவிட்டி சீரீஸ். சரி, அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த காம்பவுண்ட் ஆஃப் கால்சியம் யூஸ்ட் இன் ஒயில் வாஷிங் பில்டிங்ஸ்? கட்டிடங்களுக்கு வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் கால்சியத்தின் சேர்மம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, CaOH2. கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆக்சுவலாக நமக்கு கிடைக்கிறது கால்சியம் கார்பனேட்டாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேர் சுண்ணாம்புக்கல், புரியுதா? லைம்ஸ்டோன்னு சொல்லக்கூடியது. இதிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை ஹீட் பண்ணி நீக்கிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு. இதுக்கு பேர் சுட்ட சுண்ணாம்புன்னு அர்த்தம். கால்சியம் ஆக்சைடுக்கு குயிக் லைம். சரியா? அதை நீங்கள் வாட்டர் கண்டென்ட்டோட சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, CaOH2. சரியா? இதுக்கு பேர் நீர்த்த சுண்ணாம்பு அல்லது சுண்ணாம்பு நீர்
சரியா, லைம் வாட்டர். சரி, அடுத்தது விச் மெட்டல் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் ஸ்டீல்? எக்கில் இடம்பெறாத உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எக்கில் எது இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருக்காது, கார்பன் இருக்கும், ஜிங்க் இருக்காது. அடுத்தது த ரேஷியோ ஆஃப் த நியான் அண்ட் ஹீலியம் கேசஸ் யூஸ்ட் இன் ஹீலியம் நியான் லேசர். ஹீலியம் நியான் லேசரில் பயன்படுத்தப்படும் வாயுக்களில் நியான் மற்றும் ஹீலியம் வாயுக்களின் விகிதம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹீலியம் நியான் லேசரில் ஃபஸ்ட்டு நியான் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியம் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:1. சரியா, 4:1ன்ற ரேஷியோவில் இருக்கும். சரி, பேலன்ஸ் நம்ம அடுத்த டே ஷீட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.